பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே இன்றைய ஆன்மாவின் ஆகாரத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், பழி வாங்குதல். தீமைக்கு தீமையை செய்வது பழி வாங்கு. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், அடிக்கு அடி, உதைக்கு உதை, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. இப்போ நம்ம பார்த்தோம்ப்பா சமீபத்தில் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, ஹமாஸ் தீவிரவாதிகள், இப்படி இந்த சண்டை ஒரு பெரிய போர் சண்டை ஒரு 12 நாள் நடந்து இப்போ ஒரு அமைதியான சூழ்நிலை. என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அந்த போர் ஒப்பந்தத்தை கை கொள்வார்களா மீறுவார்களா, இது அப்படியே படிப்படியாக எசேக்கியேல் 37, 38 சொல்லப்பட்ட 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாறுமா? பைபிள் பிரகாரம் 3ஆம் உலக மகா யுத்தம் வந்துதான் ஆகணும். அது ஒரு பெரிய ஏறக்குறைய ஒரு பெரிய மக்களை கொல்லக்கூடிய நியூக்ளியர்னு சொல்லப்பட்டுகிற அணுசக்தி அந்த யுத்த களமாகத்தான் இருக்கும் அப்படின்னு வேதத்தில் ஏறக்குறைய 2600 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அது நடக்கும். எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியது. அது அப்படி இப்படின்னு சொன்னா நம்ம வேதத்தை புரட்டுகிற வேத புரட்டராய் மாறிவிடுவோம். அப்போ தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தை நம்ம சரி கட்டக்கூடாது. அப்ப இது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் கர்த்தருக்குரியது. அவர் தான் அவனவனுக்கும் அளிக்கும் பலனை கொண்டு வருகிறவர். நம்ம பேசுற எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான். நம்ம யாரையும் குறித்து குற்றப்படுத்தவோ, குறை சொல்லவோ, வழக்காடவோ, வாக்குவாதம் பண்ணவோ, வம்பு பேசவோ தேவையில்லை. ஒருத்தர் இருக்கிறாரு, சரியா நீதி செய்கிற தேவன், நீதியை சரி கட்டுகிறவர். குறையாவும் செய்ய மாட்டா, கூட்டம் செய்ய மாட்டா. அவனவனுக்கு அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று என்பதை அறிந்து அங்க சொல்லப்படலையா 1 பேதுரு 2:9 படி அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து மற்றவர்கள் ஆசீர்வதிங்க. அதான் மத்திய 5:44 இயேசு சொன்னார். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்படி செஞ்சா நீங்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மறந்துடக்கூடாது. நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாறணும்னா பழி வாங்குவதற்கு துடிக்க கூடாது. அவன் செஞ்சபடியே நான் செய்வேன், தீமைக்கு தீமை சரி கட்டுவேன், அடிக்கடி உதைக்கு உதன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருங்க. நாம சும்மா இருப்போம். வழக்காடுவது கர்த்தருக்குரியது, நீதி செய்கிற கர்த்தருக்குரியது. இப்படி சொல்லி அமர்ந்திருந்து பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம தலையின் மேல் ஊற்றப்படும். தலைமுறை மேல் கர்த்தர் தருவார், சந்ததி மேல் தருவார். இதை மறவாமல் நீங்க மற்றவர்களை நீங்க தீமைக்கு தீமை சரி கட்டுவேன், உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்வேன்னு சொல்லாம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மற்றவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, எங்களோடு பேசினதற்காய் தோத்திரம். நாங்கள் எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பழி வாங்குவதும் பதில் செய்வதும் கர்த்தருக்குரியது. அதை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுக்கு தீங்கு செய்தாலும் தீமையாய் பேசினாலும் ஆண்டவரே, அவர்களை எதிர்த்து நாங்கள் பேசாமல் சரி கட்டாமல் கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.